ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நல்ல வாசனையான சாம்பார் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் வந்து அவ்வளோ வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 200 கிராம் துவரம்பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 பச்சை மிளகா, ஒரு 3 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தண்ணி 3 கப் அளவுக்கு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில்லையே வந்து பருப்பு நல்லா மலர்ந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம கரண்டியால் மசிச்சாலே நல்லா மசிஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்தாச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 15 வெந்தயம், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 கேரட் சேர்த்துருக்கேன். சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஒரு நல்ல பெரிய குடமிளகாயாக ஒரு குடமிளகா சேர்த்துருக்கேன். இந்த குடமிளகா சேர்க்குறதுனால தான் நம்ம சாம்பார் வந்து அவ்வளோ வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குடமிளகா போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ குடமிளகா போட்டு லைட்டாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிட்டு அந்த எண்ணெயிலையே அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச இந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஜம்முன்னு இருக்கும், வீடே கமகமன்னு. இதில் வந்து சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ சாம்பார் வந்து நல்லா குடமிளகாலாம் ஒரு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு அரை கப் தண்ணியில் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த சாம்பார் ரைஸ், இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். புளி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த சாம்பாரில் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். நம்ம இப்படி சேர்க்குறதுனால, சாம்பார் பொடி சேர்க்குறதுனால கட்டி கட்டியாக ஆகாது. நம்ம தண்ணியில் கரைச்சி சேர்க்குறதுனால. அதுக்காக தான் நான் எப்போவும் தண்ணியில் கலந்து சேர்ப்பேன். இப்போ சாம்பார் நல்லா மலமலன்னு ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்ம சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி போடுங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.